ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஓரியோ பிஸ்கட் வச்சு அதில் எப்படி பணியாரம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதில் இருக்க க்ரீமெல்லாம் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட்டை ரெண்டாக உடச்சி சென்டரில் இருக்க க்ரீமை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்லேயும் இருக்க க்ரீமையும் ரிமூவ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பிஸ்கட் இருக்குது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜார் ஒன்று வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இருக்கிற பிஸ்கட்டை நம்ம 2-3 உடச்சி உள்ளார போட்டுடலாம். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாமல். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துட்டாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்துட்டாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போது 100 கிராம் அளவுக்கு சுகர் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஒரு பாக்கெட்டுக்கு 100 கிராம் அளவுக்கு சுகர் சரியாக இருந்துச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்க மில்க் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பால் ஜாஸ்தி ஆயிடாமல் ஓரளவுக்கு மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதில் கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா முட்டை, சர்க்கரை, பிஸ்கட் எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னீர் சட்டி வச்சு இதை அதில் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க பிஸ்கட் மிக்சரை இதில் ஊற்றிடலாம். ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஒரே மாதிரி பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பிஸ்கட்டில் நம்ம செஞ்சு கொடுக்க போகும்போது அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பணியாரம் எல்லா சைட்லேயும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விடலாம். அடுப்பை இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். நம்ம ஹையில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் தீஞ்சிரும். ஸோ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட ஓரியோ பிஸ்கட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பணியாரம் வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த ஓரியோ பிஸ்கட்லேருந்து எடுத்த க்ரீம்ஸ்லாம் எடுத்து ஒரு ரோஸ் மாதிரி பூ செஞ்சு இதில் வச்சுருக்கேன், சென்டரில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஓரியோ பிஸ்கட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.